அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போறோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு பயனுள்ள வகையில் ஒரு 50 கொஸ்டின் வந்து பேசிக் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர்ல இருந்து நம்ம வந்து பார்க்க போறோம். நான் ஏற்கனவே யூடியூப்ல சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வந்து யூடியூப் ஃபாலோ பண்ற ஒரு 50 கொஸ்டின் வந்து நான் வந்து சொல்றேன் அப்படின்னு. நம்ம வந்து ஆப்ல பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டூடெண்ட்காக 125 கொஸ்டின் வந்து நம்ம ரெடி பண்ணோம். அதுல இருந்து ஒரு 50 கொஸ்டின் வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க பார்க்குறது நம்ம விட்னெக்ஸோட புதிய யூடியூப் சேனல், மறக்காம இதை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்பந்தமாக நிறைய வீடியோக்கள் வந்து நம்ம இந்த சேனல் மூலிமா நம்ம வந்து கொடுக்குறோம். நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் வந்து டெஸ்ட் பேட்ச் நம்ம விட்னெக்ஸில் மொபைல் ஆப் மூலிமா வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் ஏதாவது டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணணும் அல்லது வந்து ஸ்டடி மெட்டீரியல் தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு மொபைல் நம்பர் கொடுக்குறேன். அந்த மொபைல் நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டு வந்து நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். பேசிக் கம்ப்யூட்டரில் மொத்தம் 125 கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு 50 கொஸ்டினா ஒரு 76 ஆரம்பித்தா உங்களுக்கு 50 கொஸ்டின் வந்துடும். இந்த கொஸ்டின் பாருங்கள், ASCII அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இதனோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ இதனோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான் வந்து சரி. ஸோ இந்த மாதிரி வந்து கேட்பாங்க, ரைட்டா? ஸோ பார்த்தீங்கன்னா ASCII அப்படின்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி. ஸோ மோஸ்ட் ஆஃப் பேசிக் கம்ப்யூட்டர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் நடந்த கூட்டுறவு சங்கத்தில் கேட்டாங்க இல்லையா, அந்த கொஸ்டின் எல்லாமே கலெக்ட் பண்ணி பள்ளி பாடப்புத்தகத்துலேருந்து கலெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 77 பாருங்கள். ஸோ 77 பார்த்தீங்க அப்படின்னா பின்வரும் கூற்றுகளை படித்து சரியான தேர்வை கண்டறிகின்றாங்க. குரல் அஞ்சல் என்பது மைய அமைப்பாகும். இதில் குரல் அஞ்சல் பெட்டிகள் பல பயனாளர்களுக்காக கையாளப்படுகிறதுன்றாங்க. அப்புறம் இப்போ கூற்று பியில் குரல் அஞ்சல் செய்திகளை தொலைபேசி இணைப்பு வழியாக உலகின் எந்த பகுதியில் இருந்தும் அணுக, கேட்க மற்றும் கையாள முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா இதனுடைய ஸ்டேட்மெண்ட் தான். குரல் அஞ்சல் அப்படின்னு ஒன்று இருக்குது, ரைட்டா? ஸோ இதனுடைய ஸ்டேட்மெண்ட்டை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இரண்டு கூற்றுகளும் சரிதான். அதாவது குரல் அஞ்சல் என்பது என்னென்னா அது ஒரு மைய அமைப்பாக செயல்படும். புக்கில் அப்படியே பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் இது. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி குரல் அஞ்சல் என்பது உலகின் எந்த பகுதியில் இருந்தும் அணுகவும் கேட்கவும் முடியும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இரண்டு கூற்றுகளும் இந்த கேள்விக்கு வந்து சரி, ரைட்டா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உள்வரும் மற்றும் வெளியேறும் வலையமைப்பு போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் விதிகளை பயன்படுத்துகின்ற வலை பாதுகாப்பு அமைப்பை கண்டறிக அப்படின்றாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்வால், ஹேக்கிங், குக்கீஸ், கிராக்கர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்வரும் மற்றும் வெளியேற வலையமைப்பு போக்குவரத்தை கட்டுப்படும் இது இந்த விதிகளை இது பண்ணுறது எது அப்படின்னா ஃபயர்வால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து ஏ ஆப்ஷன், ரைட்டா? ஸோ ஆங்கிலத்தில் பார்க்கும்போது தான் கொஞ்சம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து சரியாக இருக்குது. நம்ம தமிழில் படிக்கும்பொழுது சில கேள்விகள் வந்து நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இல்லை. புக்கிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது இது வந்து கம்ப்யூட்டர் அப்படின்றதுனால சில வார்த்தைகள் வந்து அந்த பேசிக் கம்ப்யூட்டர் சம்மந்தமாக இருக்கா, அதை தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது கொஞ்சம் வந்து வேறு மாதிரி இருக்குது, நமக்கு புதுசாக இருக்குது. ஏற்கனவே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை, புதுசாக படிக்கணும்னா அந்த வார்த்தைகள் வந்து புரியாது. பட் பள்ளி பாடப்புத்தகத்தில் அந்த தமிழ் வார்த்தையும் கொடுத்துருக்காங்க, பிராக்கெட்டில் சம்டைம் வந்து இங்கிலீஷும் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் அதை வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து மனசில் நின்றுக்கும், ரைட்டா? முதல் முறையாக படிக்கும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபயர்வால் தான் சரி. அடுத்த கேள்வி பாருங்கள். டேபிள் ஃபார்மேட் உரையாடல் பெட்டியை திறப்பதற்கு இவற்றுள் எந்த கட்டளை வந்து தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து ஃபைல் டேபிள் ப்ராப்பர்ட்டியா, இல்லை ஃபார்மேட் டேபிள் ப்ராப்பர்ட்டியா, இல்லை டேபிள் ப்ராப்பர்ட்டியா, எடிட் டேபிள் ப்ராப்பர்ட்டியான்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார்மேட் டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி. ஸோ அடுத்த கேள்வி, திரையின் கீழ்ப்பகுதியில் உள்ள எந்த பொத்தான்னா பட்டன் ஆவணத்தின் நிலையை காட்டும் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி தான் தமிழில் வந்து வார்த்தைகள் இப்படி தான் இருக்கும், பொத்தான் அப்படிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு வந்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை. பணிப்பட்டை, நிலைமைப்பட்டை, தலைப்பு பட்டை, கருவிப்பட்டைன்றாங்க. இதே வந்து நீங்கள் ஆங்கிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும், ரைட்டா? ஸோ ஆனால் உங்களுக்கு நீங்கள் இப்போ நான் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்காக கொடுத்துருக்கேன். பட் ஆனால் வந்து மெயின் எக்ஸாமில் நமக்கு வந்து பொதுறிவு பகுதி, இந்த மாதிரி கம்ப்யூட்டர் பகுதியெல்லாம் தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டுலையுமே வந்து கொஸ்டின் வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் தமிழ் இருக்குன்னு ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. தெரியலனா பக்கத்தில் இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும், ரைட்டா? சரி, இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிலைமை பட்டை அப்படின்றது சரி. நிலைமை பட்டை அப்படின்றத சரி. ஆவணத்தின் மேல் ஓரத்தில் இவற்றுள் எந்த பகுதி தோன்றுன்றாங்க. ஒரு ஆவணத்தின் மேலே வந்து என்ன தோன்றும் அப்படின்னு கேட்குறாங்க. ஹெட்டு, ஃபுட்டு, ஹெட்டர், ஃபுட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆவணத்து மேலே வந்து ஹெட்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து இருக்கும். ஹெட்டர் என்பது தான் இதுக்கு வந்து சரி. அடுத்த கேள்வி, இவற்றின் எந்த பகுதி பயன்பாட்டின் பெயரை திரையின் மேல் புறத்தில் காட்டும் அப்படின்றாங்க. இதுவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது, ரைட்டா? ஸோ 82வது கேள்வி பார்த்தீங்கன்னா இதில் புக் பேக் கொஸ்டின் தான். தலைப்பு பட்டை அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி.
ஸோ அடுத்த கேள்வி, உரையின் கொடாநிலை தோற்றத்தை மாற்றுவது எது? உரையின் கொடாநிலை தோற்றத்தை மாற்றுவதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ உரை வடிவூட்டம், உரை வடிவூட்டம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, உரை வடிவூட்டம் என்பது சரி. ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அம்சம் எந்த பட்டையில் உள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபைண்ட் ரீப்ளேஸ் அம்சம் எது இதில் இருக்குது அப்படின்னா இது வந்து எடிட் பட்டனில் இருக்கும், ரைட்டா. ஸோ எடிட் என்பதே இதுக்கு வந்து சரி. ஆவணத்தில் உள்ள தேடப்படும் வார்த்தை தோன்றும் எல்லா இடங்களையும் தேர்வு செய்யும் பொத்தான் எதுன்றாங்க. ஸோ நம்ம வார்த்தையை வந்து ஃபைண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் ஆல் கொடுக்கணும். அப்போ தான் எல்லா வார்த்தையும் நம்ம அதை சூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபைண்ட் ஆல் என்பதே இதுக்கு வந்து சரி. ஸோ இதெல்லாம் டாக்குமெண்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுலேருந்து வந்து பேசிக்காக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது, ஆவணத்தின் தொடக்கத்திற்கு செல்ல குறுக்கு வழி சாவி எதுன்றாங்க. அதாவது ஷார்ட்கட் கீழே வந்து கேட்பாங்க சம்டைமு. ஸோ இதுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஆவணத்தின் தொடக்கத்துக்கு செல்ல குறுக்கு வழி சாவி எதுன்னா Ctrl+O அழுத்தினீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஸோ மறுபடியும் ஸ்டாண்டிங் போயிடலாம், ரைட்டா. Ctrl+O ஷார்ட்கட் கீ. ஒரு ஆவணத்தில் தேடல் மற்றும் மாற்றியமைத்தலுக்கான குறுக்கு வழி சாவி, இதுவும் ஷார்ட்கட் கீ கேட்குறாங்க, ரைட்டா. தேடல் மற்றும் மாற்றி அமைக்கிறதுக்கு இதுக்கு வந்து ஷார்ட்கட் கீ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 87க்கு பாருங்கள், Ctrl+F நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா ஸோ நீங்கள் அதை செக் பண்ணுறது மாற்றி அமைதிக்கான இது வந்துடும். ஏற்கனவே செய்த செயலை தவிர்க்க உதவும் குறுக்கு வழி சாவி எது, அது ஷார்ட்கட் கீ சேர்மானம் எது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து Ctrl+Z இதுதான் ஷார்ட்கட் கீப்பா. கம்ப்யூட்டர் நம்ம டைப் பண்ணும்போது நிறைய ஷார்ட்கட் கீலாம் இருக்கும். அது பள்ளி பாட புத்தகத்துலேயே வந்து டேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை ஷார்ட்கட் கீலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தற்காலிக நினைவகம் எது அப்படின்றாங்க. ஸோ ரோம், ரேம், ப்ரோம், EPROM போட்டிருக்காங்க. கண்டிப்பாக கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரேம், ரோம்லாம் படிச்சிருப்பீங்க, ரைட்டா. ஸோ நம்ம ஃபோனில் கூட ரேம் இருக்கும். நீங்கள் மொபைல் வச்சுருக்கீங்கன்னா 2GB ரேம், 4GB ரேம், 6GB ரேம், இந்த மாதிரி ரேம்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது வந்து கேட்குறாங்க, தற்காலிக நினைவகம் அப்படின்றது ரேம், RAM. நம்ம மொபைலில் 4GB ரேம் மொபைலு, 6GB ரேம் மொபைலாக பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஸ்பீடுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான். ஸோ ரேம் அப்படின்றத சரி. இந்த ரோம் அப்படின்றது அது ஒரு மெமரி, இது வந்து ஸ்பீடு வந்து இது பண்ணுறது, இது வந்து நம்ம வந்து சேவ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு தான் ரேம் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. ஸோ இது இப்போதைக்கு இந்த கேள்விக்கு என்னென்னா சி ஆப்ஷன், ரேம் என்பது இதுக்கு வந்து சரி, RAM. MS ஆஃபீஸ் முக்கிய கூறு எதுன்றாங்க. MS ஆஃபீஸோட முக்கிய கூறு எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ அனைத்தும், அதாவது MS ஆஃபீஸ்னு என்ன இருக்கும், MS வேர்டு இருக்குமா, MS வேர்டு இருக்கும், அதே மாதிரி MS பவர் பாயிண்ட்டும் இருக்கும், MS எக்ஸலும் இருக்கும். ஸோ இது மூணுமே MS ஆஃபீஸில் இருக்கும். அப்போ வந்து இவை அனைத்தும் என்பதே சரி, இவை அனைத்தும் என்பதே சரி. கணினியில் ஒரு வார்த்தை என்பது டேஷ் எண்ணிக்கையில் பிட்களை கொண்டும். ஒரு வார்த்தை அப்படின்னா எத்தனை பிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அது வார்த்தையை பொறுத்து மாறுபடும், அது ஸ்கூல் புக்கில் போட்டிருப்பாங்க. பட் ஆனால் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பரில் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, ரைட்டா. சரி, ஒரு பொதுவாக இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா எத்தனை பிட் இருக்குன்னா ஒரு வார்த்தை வந்து 16 பிட்ஸ் இருக்கும். எத்தனை பிட்ஸ் இருக்கும், 16 பிட்ஸ் இருக்கும் ஒரு வார்த்தை கணினியில், ரைட்டா. டாட் மெட்ரிக்ஸ் பிரிண்டரின் வேகம் எவ்வாறு வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ டாட் மெட்ரிக்ஸ் அது அந்த பிரிண்டரோட வேகம் பார்த்தீங்கன்னா கேரக்டர் பெர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு எத்தனை கேரக்டர் வந்து பிரிண்ட் பண்ணுது அப்படின்றது அதனோட ஸ்பீடு வந்து வரும். இது வந்து டாட் மெட்ரிக்ஸ் பிரிண்டருக்கு நிறைய வகையான லேசர் பிரிண்ட் இருக்குது, இது மாதிரி டாட் பிரிண்ட்டுக்கு நிறைய விதமான பிரிண்ட் இருக்குது, ரைட்டா. ஸோ அடுத்தது, கணினியில் முதல் ப்ரோக்ராம் எந்த ஒரு கணினியும் வந்து ஒரு ப்ரோக்ராம்னால தான் இயங்குது அப்படின்றது தெரியும் இல்லையா. எந்த ஒரு நீங்கள் மொபைல் எடுத்தாலும் சரி, இப்போ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம், அப்படின்னா ஆப்பிள் வெர்ஷன் சொல்கிறோம், அப்போ அது ஒரு ப்ரோக்ராம் சாஃப்ட்வேர் இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் கம்ப்யூட்டர் இருந்தாலும் சரி போனாலும் சரி இயங்கும், ரைட்டா. ஸோ கணினியில் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமர், முதல் ப்ரோக்ராமர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து பாருங்கள், இது வந்து லேடி அடாலோ வெல்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ சி ஆப்ஷன் இருக்கு இல்லையா, சி ஆப்ஷன். ஸோ இவர் தான் வந்து கணினியில் முதல் புரோகிராமர், இவர் தான், சி ஆப்ஷன். அடுத்தது, மறுசுழற்சி தொட்டி. கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசைக்கிள் பின் அப்படின்னு ஒன்று இருக்கும். ரீசைக்கிள் பின் நம்ம டெலீட் பண்ணோம்னா அதில் போய் உட்காந்துக்கும். ரீசைக்கிள் பின்னு ஒரு தொட்டி மாதிரி போட்டிருப்பாங்க, ரைட்டா. அந்த ரீசைக்கிள் பின் எதற்கு உபயோகப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ ரீசைக்கிள் பின் கண்டிப்பாக இதெல்லாம் எளிமையான ஒரு கேள்வி. எதுக்குன்னா நீக்கப்பட்ட கோப்புகளை சேமிக்க,
அதாவது நம்ம டெலீட் பண்ணிவிடுவோம், அந்த டெலீட் பண்ணுறதெல்லாம் அந்த ரீசைக்கிள் பின்னில் போய் சேவ் பண்ணிக்கும். ரைட்டா? அப்போ ஒரு 30 days அல்லது ஒரு 60 days அல்லது அதுக்கு ஒரு டைம் ஆஃப் பீரியட் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது டெலீட் ஆகிடும். அந்த 30 daysக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ டெலீட் பண்ணிட்டோம், தெரியாமல் நான் கம்ப்யூட்டரில் ஒன்று டெலீட் பண்ணிட்டேன்னா இப்போ ரீசைக்கிள் பின்னில் இருக்கும், மறுபடியும் என்ன பண்ணலாம், ரெக்கவர் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அது வந்து சேவில் தான் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தானாகவே டெலீட் ஆகிடும். ரைட்டா? ஸோ அதான் நீக்கப்பட்ட கோப்புகளை சேமிக்கின்றதான். பின்வருவற்றில் எது இயங்குதளம் இல்லை அப்படின்றாங்க. இயங்குதளம்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அது எதுவும் இல்லைன்றாங்க. ரைட்டா? இந்த லினக்ஸு, டாஸு, இந்த விண்டோஸ் எக்ஸ்பிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆனால் மை கம்ப்யூட்டர்ன்றது கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஒரு இது, அது வந்து ஒரு இயங்குதளம் கிடையாது. ரைட்டா? இயங்குதளம் வந்து கிடையாது. ஸோ மை கம்ப்யூட்டர் என்பது இதுக்கு வந்து சரி. முழு ஆவணத்தையும் தேர்ந்தெடுக்க இந்த விசை பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றாங்க. ஒரு முழு ஆவணத்தையும் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத கேட்குறாங்க. இந்த விசைனா ஒரு கீ. ரைட்டா? ஒரு ஷார்ட்கட் கீ தான் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து Ctrl+A, Ctrl+A நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஒட்டுமொத்தமாக செலெக்ஷன் ஆகிடும். ரைட்டா? கண்ட்ரோல், காப்பி, பேஸ்ட், இந்த மூணுத்துக்குமே ஷார்ட்கட் கீ இருக்குது இல்லையா? ஸோ அதுதான் இது. இவங்க செலெக்ஷன் பண்ணுறது கேட்குறாங்க. கண்ட்ரோல் எதுனா செலெக்ஷன் ஆகிடும். ரைட்டா? ஸோ பேசிக் கம்ப்யூட்டர் தான் இதெல்லாம். மின்னஞ்சலில் சிசி என்பதன் அர்த்தம் என்ன? அதாவது நம்ம இமெயில் பண்ணும்போது சிசின்னு ஒன்று இருக்கும், அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சிசி என்பதன் அர்த்தம் பார்த்தீங்கன்னா கார்பன் நகல் அப்படின்றது அர்த்தம். ஒரு வலைமுகவரி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரு வெப்சைட்டோட அட்ரஸ் இருக்கு இல்லையா, அந்த அட்ரஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அது வந்து URL அப்படின்னு சொல்லுவோம். URL. ஒரு வெப்சைட்டுக்கு வந்து HTTPS www போடுறோம்ல, அதுக்கு பேர் என்னென்னா URL. அந்த வெப்சைட்டுக்கான அந்த முகவரிக்கு பேர் தான் URL அப்படின்னு சொல்லுவோம். அது URLன்றதான் சரி. தோற்றத்தில் தோற்றமளிக்கும் அனைத்து ஸ்லைடுகளின் சிறு பதிப்புகள் கிடைமட்ட வரிசையில் அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைடு ஷார்ட்டர்னு சொல்லுவோம். அதை ஸ்லைடு ஷார்ட்டர் அப்படின்னு சொல்லுவோம். வலையில் உள்ள ஒவ்வொரு கணிப்பொறியும் டேஸ் என கருதப்படுகிறது. அதாவது வந்து ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் வந்து இணைச்சிருப்பாங்க இல்லையா, அது வந்து எப்படி நம்ம அழைக்கப்படுகிறதுன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பாருங்கள், ஹோஸ்ட்னு நம்ம சொல்லுவோம். ஹோஸ்ட். ரைட்டா? வலையில் உள்ள ஒவ்வொரு கணிப்பொறியும் டேஸ் என்னன்னா ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். பின்வருவற்றில் பகரலை ஹாட்ஸ்பாட் எந்த வலையமைப்பை பயன்படுத்தப்படுகிறது? அந்த ஹாட்ஸ்பாட்னா எந்த வலையமைப்பை வந்து பயன்படுத்துதுன்றாங்க. ஸோ இது வந்து ஹாட்ஸ்பாட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா WLAN. ரைட்டா? ஸோ இந்த வலையமைப்பு வந்து பயன்படுத்தப்படுகிறது. பரிமாற்றத்திற்கான சட்ட அனுமதியை செயல்படுத்துகிறது எது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பாருங்கள், மின்னணு தரவு உள் பரிமாற்றம், மின்னணு தரவு பரிமாற்றம், மின்னணு தரவு மாற்றம், மின்சார தரவு பரிமாற்றம் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. இது வந்து மின்னணு தரவு பரிமாற்றம், பி ஆப்ஷன் இருக்கு இல்லையா, மின்னணு தரவு பரிமாற்றம் என்பது சரி. GUI என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. GUI அப்படின்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்றதோட இதுதான் வந்து சுருக்கம் தான் GUI அப்படின்றது. ரைட்டா? ஸோ அடுத்தது என்ன கேட்குறாங்க பாருங்கள், முதல் டிஜிட்டல் கணினி எது அப்படின்னு கேட்குறாங்க. முதல் டிஜிட்டல் கணினி எது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ENIAC தான் வந்து முதல் டிஜிட்டல் கணினி. மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் எதன் எடுத்துக்காட்டு அப்படின்றாங்க. மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்னு சொல்கிறோம்ல, அது எதனோட எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து பாருங்கள், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல GUI விரிவாக்கம், அந்த GUIக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்ன்றது எதுக்கு எடுத்துக்காட்டு? GUIக்கு. அமைப்பின் அடிப்படை தன்மை எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அமைப்பின் அடிப்படை தன்மை அப்படின்னு சொன்னால் தகவல் ஓட்டம். ரைட்டா? இது ஆங்கிலத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்படி தான் இருக்கும். ரைட்டா? இந்த கருவியை கிளிக் செய்வதன் மூலம் உரையை தட்டச்சு செய்வதற்கும் சிறப்பிப்பதற்கும் சுட்டிக்காட்டி ஒரு செருகும் புள்ளியாக மாறுகிறது அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கு பாருங்கள்,
சுட்டிக்காட்டி கருவி, சுட்டிக்காட்டி கருவி அப்படின்றதான். இந்த கருவியை கிளிக் செய்வதன் மூலம் உரையை தட்டச்சு செய்வதற்கும் சிறப்பிப்பதற்கும் சுட்டிக்காட்டி ஒரு செருகும் புள்ளியாக மாறுவதுன்னா அது சுட்டிக்காட்டி கருவி தான். பின்வரும் தரவு தள டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். எது தரவு வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அட்டவணை தான் வந்து டேட்டா தரவு. நம்ம ஒரு டேட்டா வந்து இது பண்ணுறோம்னா அதை டேபிள் போட்டு பண்ணிகிட்டு இருப்போம் இல்லையா, ஒரு நேமு, அவங்க எடுத்த மார்க்கு, எந்த ரேங்க்குன்னு பண்ணுவோம்ல, அந்த தரவு டேட்டா தரவு எல்லாமே அட்டவணையில் தான் இருக்கும் ரைட்டா. ஸோ அட்டவணை என்பதே இதுக்கு வந்து சரி. ஸோ அடுத்தது, ஒரு துறையில் 2 பத்தி அல்லது விரிவான விளக்கத்தை சேமிக்க திட்டமிட்டால் எந்த தரவு வகையை நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எது செய்கிறது, இது எதுக்கு அப்படின்னா மெமோன்னு சொல்லுவோம். மெமோ அதாவது ஒரு துறையில் 2 பத்தி அல்லது விரிவான விளக்கத்தை இது பண்ணுறதுன்னா அது வந்து மெமோ யூஸ் பண்ணுவாங்க. அட்டவணை வடிவமைப்பு காட்சியில் பல பெயர்கள் மற்றும் பண்புகள் பேனல்கள் மாற குறுக்கு வழி விசை என்ன, ஷார்ட்கட் கீ. ஸோ ஷார்ட்கட் கீ வந்து நிறைய கேட்குறாங்கப்பா ரைட்டா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா F6 கீன்றது ஒரு ஷார்ட்கட் கீன்னு சொல்கிறாங்க. டேஷ் வந்து நடப்பு பக்கத்தில் உள்ள எந்த மாற்றத்தையும் நீக்க உதவுகிறது, நீக்கிறதுக்கு எது உதவுது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க ரைட்டா. நீக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் இசட் வந்து யூஸ் ஆகுது. கண்ட்ரோல் இசட். ஸோ அடுத்து கட், காப்பி, பேஸ்ட் ஆகியவை டேஷ் மெனுவில் தோன்றும். கட் பண்ணுறோம், காப்பி பண்ணுறோம், பேஸ்ட் பண்ணுறோம், இதில் எந்த மெனுவில் வந்து தோன்றும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. கட், காப்பி, பேஸ்ட் இதெல்லாம் வந்து எதில் இருக்கும், எடிட்டில் இருக்கும். கட், காப்பி, பேஸ்ட்லாம் எடிட்டில் இருக்கும். தகவல் தொடர்பு டேஷ் எனப்படும். தகவல் தொடர்பு வந்து டேஷ் எனப்படும்ன்றாங்க. தகவல் தொடர்புன்றது பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் ரைட்டா, அது ஒரு சாஃப்ட்வேர். அலுவலகத்தில் இணைக்கப்படும் கணினி டேஷ் என்று அழைக்கப்படும். ஒரு ஆஃபீஸ்க்குள்ளேயே வந்து இணைக்கிறாங்க அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அது வந்து லேன் அப்படின்னு சொல்லுவோம். லேன், LAN. அது என்ன சார் லேன்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே ரைட்டா, அது அந்த ஆஃபீஸ்க்குள்ளே மட்டும் இருக்கக்கூடிய எல்லா கம்ப்யூட்டரும் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னு சொல்லுவோம். நீங்கள் கம்ப்யூட்டர் லேபில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் சர்வர் வச்சுட்டு எல்லா கம்ப்யூட்டரும் அது கூட ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆஃபீஸ்க்கு மட்டும், அந்த லேபுக்கு மட்டும் அது கனெக்ஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு மட்டும் தான் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னு சொல்லுவோம். லேன் அப்படின்றத நம்ம சொல்லுவோம் ரைட்டா. பின்வரும் இயக்க அமைப்புகளில் மொபைல் சாதனங்களில் பயன்படுத்துவது எது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பாருங்கள், மொபைல் சாதனத்தில் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க ரைட்டா. ஸோ இது வந்து இவங்க கொடுத்துருக்கிறத பொறுத்த வரைக்கும் iOSனால் ஆப்பிள் ஃபோனில் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அது ரைட்டா. இப்போ விண்டோஸ் 7ன்றது கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறோம். லினக்ஸும் கம்ப்யூட்டர் தான், பாஸ் அப்படின்றதும் கம்ப்யூட்டர் தான். இந்த iOSன்றது ஆப்பிள் யூஸ் பண்ணுறோம். ஆண்ட்ராய்டும் மொபைல் யூஸ் பண்ணுறோம். ஆப்பிள் ஃபோனில் iOS அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுவாங்க ரைட்டா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரைட்டா, iOS அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு ஆப்ரேட்டிங் மொபைலுக்கான ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு வச்சுக்கோங்க. இது ஆப்பிள் கூட சொல்ல வேணாம், ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் சரி, ஆப்பிள் இருந்தாலும் சரி. iOS என்பது மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதுக்கு பேர் தான் iOS அப்படி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது, உள்ளீட்டு சாதனத்தை அடையாளம் காண்க. உள்ளீட்டு சாதனம்னா நம்ம கம்ப்யூட்டருக்கு இன்புட் கொடுக்குறது. பிரிண்ட்ரு அது மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அவுட்புட்டு. மானிட்டர்லாம் அவுட்புட்டு. அப்போ எதெல்லாம் இன்புட்டு எதெல்லாம் வந்து அவுட்புட்டு அப்படின்னு சொன்னால் கம்ப்யூட்டர் 3 பிரிச்சுருப்பாங்க. இன்புட்டு, ப்ராசஸ்ஸு, அவுட்புட்டு அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ உள்ளீட்டு சாதனத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றாங்க. இதில் இவங்க கொடுத்துருக்கிறதுல எது உள்ளீட்டு சாதனம் அப்படின்றத பாருங்கள். அதாவது மவுஸ் இவங்க கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் உள்ளீட்டு கருவின்றதே மவுஸு. நீங்கள் பிரிண்டர்னா அது அவுட்புட்டு, பிளாட்டர்ன்றதும் அவுட்புட்டு, ப்ரொஜெக்டர் அப்படின்றதும் அவுட்புட்டு வெளியே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இன்புட்டுன்றது இந்த சுட்டி, அதாவது மவுஸு அப்படின்றது தான் இதுக்கு வந்து சரி. கணினியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? கம்ப்யூட்டரோட ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளான கேள்வி. நிறைய பேர் வந்து சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க, ஏதாவது 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பேன். கணிப்பொறியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? அதை கூட வந்து நம்ம பேசிக் கம்ப்யூட்டரில் ஒரு கொஷினாக வந்து கேட்டிருக்காங்க ரைட்டா. யார் பார்க்காமலே சொல்லிடலாம், சார்லஸ் பேபேஜ். கணினியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் சார்லஸ் பேபேஜ் அப்படின்றதான் கணினியின் தந்தை. ஸோ அடுத்தது, வைஃபை என்பதன் சுருக்கம் என்ன? ஃபோன்லேயே கூட பார்த்தீங்கன்னா வைஃபை யூஸ் பண்ணோம்ல, நெட்டு கனெக்ட் பண்ணுறதுலாம் வைஃபை யூஸ் பண்ணுவோம், டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்குலாம். அப்போ அந்த வைஃபைல என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வைஃபை அப்படின்னா அதன் சுருக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் பெடிலிட்டி அப்படின்றதான் என்னது, வைஃபைன்னு சொல்கிறது வயர்லெஸ் பெடிலிட்டி. அதை சுருக்கு தான் அப்படி சொல்கிறாங்க, வைஃபை அப்படின்னு சொல்கிறோம். 1 MB
ஒரு எம்பினா எத்தனை கேபி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு எம்பினா எத்தனை கேபி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 1024 கேபி சேர்ந்தது ஒரு எம்பி. 1024 கேபி சேர்ந்தது ஒரு எம்பி. அப்போ 1024 எம்பி சேர்ந்தா அது ஒரு ஜிபி. அது ஒரு ஜிபி அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? இது வந்து பார்த்தீங்கன்னா நெட்டு நம்ம மொபைலில் கூட நெட்டு ஸ்பீடில் ஒரு 50 கேபி 100 கேபி 5 கேபி அந்த மாதிரிலாம் வரும். ஒரு 4G ஃபோன் 5G ஃபோன் அப்படின்னுச்சுன்னா உங்களுக்கு எம்பி ஸ்பீடில் காட்டும். 1 எம்பி 2 எம்பி அப்படின்னு காட்டும். 1024 கேபி சேர்ந்தது ஒரு எம்பி. 1024 எம்பி சேர்ந்தது ஒரு ஜிபி அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பேசிக் கம்ப்யூட்டர்னா இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான கேள்விலாம் கேட்பாங்க. இமெயிலை எதனால் பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ இமெயிலை வந்து பார்த்தீங்கன்னா என்கிரிப்ட் பண்ணுறது. ரைட்டா? என்கிரிப்ட் பண்ணால் அந்த கோடை வந்து யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ என்கிரிப்ஷன் அப்படின்றது தான் இதுக்கு வந்து சரி. என்கிரிப்ட் பண்ணுறது. கீழ்காட்டப்பட்டில் எந்த மென்பொருள் வலை சேவையகம் வெப் சர்வர் இல்லை அப்படின்றாங்க. இவங்க கொடுத்துருக்கிறதுல எது வெப் சர்வர் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். ஸோ எதுலன்னா பைத்தான். இந்த பைத்தான் அப்படின்றது மென்பொருள் வலை சேவையகம் கிடையாது. ரைட்டா? இப்போ இந்த அப்பாச்சி சொல்கிறது, மங்கூசு சொல்கிறது, இணைய தகவல் இல்லை அப்படின்றது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வலை சேவையகம் அந்த வெப் சர்வர் சம்மந்தப்பட்டது. இந்த பைத்தான் அப்படின்றது வெப் சர்வர் சம்மந்தமாக கிடையாது. ரைட்டா? கீழ்கண்டவற்றில் எது சமூக ஊடகம் இல்லைன்றாங்க. சோசியல் மீடியா நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஃபேஸ்புக், யூடியூப், அது ட்விட்டர், அதாவது சமூக வலைதளம்னு சொல்லுவோம் இல்லையா? அதில் எது சமூக ஊடகம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முகநூல்னா ஃபேஸ்புக்கு. ரைட்டா? இது சமூக ஊடகம். ட்விட்டரும் சமூக ஊடகம். அப்போ லிங்க்ஸ்டனா இடிஎக்ஸா அப்படின்றதா இப்போ இது ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த லிங்க்ஸ்டன்றது இந்த லிங்க்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. லிங்க் இன் அப்படின்னு மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதுவும் ஒரு சோசியல் மீடியா தான். அப்போ சோசியல் மீடியா இல்லாததுன்னா இடிஎக்ஸ்ன்றது தான் இதுக்கான ஆன்சர். இதுதான் வந்து சோசியல் மீடியா கிடையாது. இவங்க கொடுத்துருக்கிறதுல இது ஒன்று சோசியல் மீடியா வந்து கிடையாது. HTML என்னன்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக HTML படிச்சிருப்பீங்க. WWW என்ன, HTML என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ HTML அப்படின்னு சொன்னால் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் இதுதான் வந்து HTML. HTMLோட விரிவாக்கம்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்றதான் இதுக்கு வந்து சரி. ஸோ அடுத்தது URL என்பது டேஷ். URL சொல்கிறோம்ல வெப்சைட்டு, அந்த URLன்னு சொல்கிறோம். URLோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ URL அப்படின்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் அப்படின்றாங்க. யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். இந்த C ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து URL. நம்ம URL வெப்சைட்னா URL சுருக்கமாக சொல்கிறோம். அது விரிவாக்கம் என்னென்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். நீங்கள் கண்டிப்பாக www. அப்படின்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம வெப்சைட் என்னது www.winnexclass.com அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அந்த www என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா? அந்த www.னா வேர்ல்டு வைடு வெப்னு அர்த்தம். வேர்ல்டு வைடு வெப்பு அதனோட சுருக்கம் தான் நம்ம வந்து www. அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ரைட்டா? ஸோ 125 கொஷினில் உங்களுக்கு வந்து 76 25 சொல்லியிருக்கேன். ஒரு 50 கொஷின் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பேசிக் கம்ப்யூட்டர். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்படி தான் கேள்வி கேட்குறாங்களா, இப்படி தான் பேசிக் கம்ப்யூட்டர் கொஷின் வருமானு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கொஷின் எல்லாமே மேக்ஸிமம் அந்த ஸ்கூல் புக்கில் இருக்குது. பள்ளி பாட புத்தகத்தில் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு புக் இருக்குது +1. அதில் பேசிக் கம்ப்யூட்டர் ஒன்று இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இன்டர்நெட்டு இமெயில் சம்மந்தமாக கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ஒரு 9 பாடம் வந்து படிக்கிறோம். நான் ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டுட்டேன். கம்ப்யூட்டருக்கு என்ன படிக்கணும்னு சொல்லி இந்த PDF கூட உங்களுக்கு கட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல் கூட போட்டிருக்கேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ பேசிக் கம்ப்யூட்டர் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் ஒரு 5 கொஷின் வந்து கேட்கலாம். ரைட்டா? சரி, நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த 125 கொஷின் உங்களுக்கு வந்து வித் ஆன்சர் கீயோட வந்து நான் ஆப்பில் வந்து அப்லோட் பண்ணிவிட்டேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகேவா? ஸோ அடுத்தடுத்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு பயனுள்ள வகையில் வீடியோக்கள் வரும். ரைட்டா? நன்றி, வணக்கம்.